Hello friends, welcome. In this lecture, we will see some basic ideas of electronics. Electronics. Essentially, electronics dealing with devices where electrons are controlled. அதாவது ஒரு டிவைஸ்க்குள்ள ஒரு காம்பனன்ட்குள்ள எலக்ட்ரானோட ஃப்ளோ, அதனோட மூமெண்ட், அதை கட்டுப்படுத்தி அதன் வழியாக நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வது, அந்த பகுதி தான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஆரம்ப கட்டங்களில், அதாவது 1930ஆம் ஆண்டுக்கு முன்பு 1930க்கு ஏர்லியராக எலக்ட்ரான்ஸை ஒரு டிவைஸில் கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்வ்ஸ், வேக்கம் டியூப்ஸ் அல்லது வால்வ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டிவைஸ். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள வேக்கம் இருக்கும், இந்த டிவைஸ்க்குள்ளார வேக்கம் இருக்கும். எலக்ட்ரானோட ஃப்ளோவை அதனோட டைரக்ஷனில் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது, இங்கே இந்த டிவைஸில் ஒரு கேத்தோடு இருக்கும், ஒரு ஆனோடு இருக்கும். இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். இங்கே இருந்து எலக்ட்ரான் ஏர் ட்ராவல் பண்ணி, கேத்தோடு எலக்ட்ரான் ஏர் ட்ராவல் பண்ணி ஆனோட ரீச் பண்ணணும். இந்த கேப் வழியாக தான் ரீச் பண்ணணும். ஸோ இப்படி தான் பிகினிங்கில் இருந்துச்சு. இதுக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் பெருசாக இருக்கும், இதில் லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணும்போது 2 நெக் இருந்துச்சு அப்படின்னா அதை வேக்கம் டியூப்ஸ் அல்லது வால் அப்படி சொன்னாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 லெக் இருந்தால் 2 எலக்ட்ரோட்ஸு, 3 எலக்ட்ரோட்ஸு, 4 எலக்ட்ரோட்ஸ், 5 எலக்ட்ரோட்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்கம் டியூப்ஸ், this is called vacuum tubes, valves or vacuum tube, இப்படி நிறைய இதுக்கு பேர் வச்சுருந்தாங்க, ரைட். இதில் 2 எலக்ட்ரோடு, 3 எலக்ட்ரோடு, 4 எலக்ட்ரோடு, 5 எலக்ட்ரோடு இப்படிலாம் இருக்கும். ஸோ 3 எலக்ட்ரோடு இருந்தால் அதை ட்ரையோடுன்னு சொல்லுவாங்க. 4 எலக்ட்ரோடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ட்ரெட்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெட்ரோட். 5 எலக்ட்ரோடு இருந்துச்சு அப்படின்னா அதை பென்டோடு. ஸோ இந்த மாதிரிலாம் பேர் வச்சாங்க. பட் இந்த மாதிரி டிவைசஸ் பார்த்தீங்கன்னா பல்கியாக பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஹை வோல்டேஜில் தான், இதுக்கு வந்து ஒரு 100 வோல்ட்டுக்கு மேலே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு கேத்தோடு இருந்து இன்னொரு கேத்தோடுக்கு போகணும், ஏர் ட்ராவல் பண்ணணும். எலக்ட்ரான் ஒரு கேத்தோட்லேருந்து, அதாவது ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு அது போகணும், அதாவது கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு போகும். ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராவலாக இருக்கும். ஸோ அப்படி ஏர் ட்ராவலாக இருக்கும்போது இங்கே உள்ளார கேப் இருக்கும். இந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஏர் மாலிகுல் இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். எப்படி குறையும்னா, இங்கே எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கிள், ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ ஏர் மாலிகுல்ஸோட பம்பார்ட் ஆகி எனர்ஜி லாஸ் டியூ டு கொலிஷன் வந்துடும். எனர்ஜி லாஸ் டியூ டு கொலிஷன் வந்துடும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராவலில் கேத்தோடு ஆனோடுக்கு எலக்ட்ரான் ட்ராவல் ஆகிற பாத்தில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டு வேக்கமாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எசென்ஷியலி ஒரு வேக்கம் ட்ராவல் பண்ணும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, ஸ்பேஸ் ட்ராவல், ரைட்டுங்களா.
இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வந்துட்டு டிரான்சிஷனை இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா 100 வோல்ட் ரஃப்லி 100 வோல்ட் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டிவைஸ் வந்து ஹை வோல்டேஜில் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சைஸ் ரொம்ப பல்கியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்கம் டியூப்ஸ் வச்சு அந்த காலத்தில் செய்யப்பட்ட ரேடியோஸ் ஆகட்டும், டிவிஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கும். அதே மாதிரி அதுக்கான பவர் கன்சப்ஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர்லுக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதனுடைய ரிலையபிலிட்டியும் டியூரபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். இதனோட லைஃப் டைம் ஸ்மால் லைஃப் ஸ்பேனாக இருக்கும். இதனோட ஸ்மால் லைஃப் ஸ்பேன் இருக்கும். கொஞ்ச நாள் தான் இது உழைக்கும், அதுக்கப்புறம் இது ஃபியூஸ் ஆயிரும். அதனால ரிலையபிலிட்டி அதுவும் வந்துட்டு அதாவது இது இந்த வேக்கம் டியூபை நம்ம ஃபிட் பண்ணால் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். அதனுடைய நம்பகத்தன்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்காக இருந்தது. இது எல்லாம் எப்போ வரைக்கும்? 1930 வரைக்கும். இதெல்லாம் எப்போ வரைக்கும்னு கேள்வி கேட்டோம்னா 1930 வரைக்கும். ரைட். 1930க்கு பிறகு என்னாச்சுன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் பிளாக். ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ஸ் ஜம்ப், ஒரு அதிவேக பாய்ச்சல் எங்கே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் 1948 வருஷம் டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சாங்க. டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாக ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு 1930 ஏற்கனவே இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பட் இதை பற்றின புரிதல் முழுமையாக இல்லாமல் இருந்தது. அப்பயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ப்ராசஸில், டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்லேயே. ரைட். இங்கே இந்த 1930 ஆரம்பித்த இந்த பயணத்தில் 1948க்கு பின்னாடி இந்த மெட்டீரியல்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸை அதனுடைய கண்டக்டிவிட்டி பேஸ்டாக கிளாஸிஃபை பண்ணாங்க, அல்லது ரெசிஸ்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டியோட ரிவர்ஸ் டேர்ம். இப்படி மெட்டீரியலை கிளாஸிஃபை பண்ணும்போது 3 கைண்ட் ஆஃப் மெட்டீரியலாக சொன்னாங்க. மெட்டீரியலை வந்து 3 கைண்டாக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைப் கண்டக்டர்ஸ். செகண்ட் டைப் செமிகண்டக்டர்ஸ். தேர்ட் டைப் இன்சுலேட்டர்ஸ். சாலிட் மெட்டீரியலில் எந்த மெட்டீரியல்கெல்லாம் கண்டக்டிவிட்டி லோவாக இருக்கும் ஒரு ரேஞ்ச் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நான் ரேஞ்ச் இங்கே மென்ஷன் பண்ணலை. வெரி லோ ரெசிஸ்டிவிட்டி அல்லது ஹை கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அது கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர் அப்படிங்கிற சாலிட் ஸ்டேட் மெட்டீரியலில் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது மிக குறைவான எனர்ஜி லாஸில் அது பாஸ் ஆகும். செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இன்சுலேட்டருங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இன்சுலேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ generally ideally no conductivity.
இன்சுலேட்டர் மெட்டீரியல்ஸில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகவே ஆகாது. செமிகண்டக்டிங் மெட்டீரியல் என்ன ஆகும்னா 0 டெம்பரேச்சரில் 0 கெல்வினில் அது இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். ரூம் டெம்பரேச்சரில் பார்சியல் கண்டக்டராக ஆக்ட் ஆகும். பார்சியல் கண்டக்டராக ஆக்ட் ஆகும். அது செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ஸ் தான் ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸோட கேம் சேஞ்சர். இவர் தான் கேம் சேஞ்சர். இவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் டிவியில் பெரிய பெரிய வேக்கம் டியூப்ஸ் வச்சு தான் சிஆர்டி டியூப் வந்துட்டு அந்த டிஸ்பிளேலாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்சிடி எல்இடி டிஸ்பிளேஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பேக்ட் சின்ன ஃபோனில் நிறையா விஷயங்கள் பண்ணக்கூடியது, லேப்டாப்ஸ், ரேடியோஸ், டேப் ரெக்கார்டர்ஸ், விசிடிஸ், இந்த மாதிரி மாடர்னாக வந்த எல்லா கேஜெட்ஸ், எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ராஜா செமிகண்டக்டர்ஸ் தான். செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வேக்கம் டியூப்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடு கேத்தோடிருந்து ஆனோடுக்கு எலக்ட்ரான் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி நிறையா வோல்டேஜ் அப்ளை பண்ண தேவையில்லை. வெரி ஸ்மால் வோல்டேஜ், வெரி ஸ்மால் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ், இல்லை கொஞ்சம் போல் ஹீட், இல்லை கொஞ்சம் போல் லைட் அப்ளை பண்ணினாலே எலக்ட்ரான் மூமெண்ட் அதில் டிவைஸில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இன்டர்னல் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த மெட்டீரியலுக்குள்ளேயே எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி லைட் அப்ளை பண்ணுறோம், எப்படி எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் குறைவாக அப்ளை பண்ணுறது மூலமாகவே நம்மளால் செமிகண்டக்டர்ஸ்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை கட்டுப்படுத்த முடியும். இங்கே எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்குள்ளே ஃப்ளோ ஆகும். கேத்தோடு மேடப் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் மெட்டீரியல், ஆனோட் மேடப் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு இடையில் எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகிறதுக்கு வேக்கம் வேறு தேவைப்படும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ், எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். ஆனால் இங்கே செமிகண்டக்டரில் இது ஒரு சிம்பிள் இன்டர்னல் ப்ராசஸாக நடக்குது. இந்த செமிகண்டக்டர்ஸை பற்றி பேசும்போது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, செமிகண்டக்டர்ஸ் ஆர் த சாலிட் மெட்டீரியல்ஸ் that will act as a insulator at absolute temperature and it will act as a partial conductor at room temperature அப்படின்னு நம்ம சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். இதை ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் நம்ம கொடுக்க முடியும். ஒன்று எலமெண்டல் செமிகண்டக்டர், ஒன்று எலமெண்டல் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டே செமிகண்டக்டராக ஆக்ட் ஆகும். உதாரணமாக சிலிக்கான், ஜெர்மானியம்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இன்னொன்று காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறது. காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அது பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம் மாதிரி ஒரு தனிப்பட்ட எலமெண்ட் செமிகண்டக்டராக பிஹேவ் பண்ணாது. ஆனால் 2-3 எலமெண்ட்டை சேர்த்தோம்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்டை சேர்க்கும்போது ஒரு காம்பவுண்டு செமிகண்டக்டராக ஆக்ட் ஆகும். இந்த காம்பவுண்ட் செமிகண்டக்டரையும் நம்ம 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். முதல் வகை இன்ஆர்கானிக் செமிகண்டக்டர், ரெண்டாவது வகை ஆர்கானிக் செமிகண்டக்டர்,
மூணாவது வகை ஆர்கானிக் பாலிமர் டைப் செமிகண்டக்டர். இது ஒன்னொன்றுக்கும் சில எடுத்துக்காட்டுகளை இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இன்ஆர்கானிக் செமிகண்டக்டருக்கு கேட்மியம் சல்ஃபைட், கேலியம் ஆர்சனைட், கேட்மியம் செலினைட், இண்டியம் பாஸ்பைடு இதெல்லாம் இன்ஆர்கானிக் செமிகண்டக்டருக்கான எக்ஸாம்பிள். கேட்மியம் சல்ஃபைட், கேலியம் ஆர்சனைட், கேட்மியம் செலினைட், இண்டியம் பாஸ்பைடு. கேட்மியம் செலினைட் ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து உருவாக்கப்பட்ட காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் செமிகண்டக்டராக ஆக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால இது வந்து காம்பவுண்ட் செமிகண்டக்டர். இந்த மெட்டீரியல் எல்லாமே இன்ஆர்கானிக் மெட்டீரியல், அதனால இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். அடுத்ததா ஆர்கானிக் செமிகண்டக்டரில் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஆந்த்ரசின், ஆந்த்ரசின் அது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் இன்னொரு மெட்டீரியல் so doped phthalonines, doped phthalocyanines. doped phthalocyanines இன்னொரு எக்ஸாம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் செமிகண்டக்டருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் பாலிமருக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எழுதலாம். பாலிபைரோல், பாலிஅனிலின், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். பொதுவாக இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸை எலமெண்டல் செமிகண்டக்டர்ஸ், காம்பவுண்ட் செமிகண்டக்டர், காம்பவுண்ட் செமிகண்டக்டரில் 3 வகையாக இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஆர்கானிக் பாலிமர் இப்படி நம்ம பிரித்தாலும் கூட பெரும்பாலான எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் ஆகக்கூடியது எலமெண்டல் செமிகண்டக்டர், டோப்டு எலமெண்டல் செமிகண்டக்டர்ஸ் தான். காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸில் இந்த ஆர்கானிக் பாலிமர் டைப் செமிகண்டக்டர்ஸ் 1990ஸ்க்கு பிறகு ஆர்கானிக் பாலிமர் செமிகண்டக்டர் சில இடங்களில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பாலிமர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டு தான் பாலிமர் எலக்ட்ரானிக்ஸ், மாலிகுலர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேசினேட்டிங் ஃபீல்ட்ஸ். மாலிகுலர் ஆர் பாலிமர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸுடைய உட்பிரிவுகள், ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. இது எப்போ சாத்தியமாச்சுன்னா ஆர்கானிக் பாலிமர் காம்பவுண்ட் செமிகண்டக்டருடைய இன்வென்ஷனுக்கு பிறகு. ஸோ இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ணும்பொழுது செமிகண்டக்டர்ஸ் அதோட வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. இப்போது எலமெண்டல் செமிகண்டக்டரை இன்னும் 2 வகையாக பிரிக்கலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணும், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். எலமெண்டல் செமிகண்டக்டர்ஸ், சிம்பிளி செமிகண்டக்டர்ஸில் நம்ம 2 வகை சொல்கிறோம். ஒன்று இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், ரெண்டாவது வகை எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ எலமெண்டல் செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டு சிலிக்கான், ஜெர்மானியம் சொன்னோம். சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம்னா சிலிக்கானுக்கு 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஜெர்மானியம் ஆட்டம் எடுத்தோம்னா
32 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதுக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை அதனோட ஆர்பிட்டால்ஸில் ஃபில் பண்ணும் பொழுது 2n² ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 2n² ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா n1 அப்படின்னா 2. ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். n2 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 ஸ்கொயர் 4. ஸோ 4 × 2 8ன்னு இருக்கும். அடுத்தா n = 3ன்னு எடுத்தோம்னா 3 ஸ்கொயர் 9 18 எலக்ட்ரான்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம கால்குலேஷன். இப்போ சிலிக்கான்னா வந்துட்டு சிலிக்கான் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதனோட டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்பிட்டால்ஸில் ஃபில் பண்ணோம்னா 14 எலக்ட்ரான் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான். ஸோ 2 + 8 ரிமைனிங் 4 இருக்கும். ஸோ தேர்ட் ஆர்பிட்டில் 18 இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ நீங்கள் சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டாலில் 8, தேர்டில் 18 இருந்திருந்தால் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஆனால் இருக்கிறது 4 தான் சிலிக்கானை பொறுத்த வரைக்கும். இதேமாரி பார்த்தோம்னா ஜெர்மானியத்துக்கு ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் 2, செகண்ட் ஆர்பிட்டாலில் 8, தேர்ட் ஆர்பிட்டாலில் 18, ஃபோர்த் எவ்வளோ இருக்கும்? 2 + 8 10, 28 + 4. ரைட். ஃபோர்த் ஆர்பிட்டால் இங்கே ஜெர்மானியத்துக்கு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 வந்துடுது, செகண்ட் ஆர்பிட்டாலில் 8 இருக்கும், தேர்ட் ஆர்பிட்டால் இதுக்கு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃபில்டு 18 வந்துடும். ஆனால் ஃபோர்த் ஆர்பிட்டால் பார்க்கும்போது என்ன இருந்திருக்கணும்? ஃபோர்த்துக்கு 4 அப்படின்னா 4 ஸ்கொயர் 16 × 2 32 இருந்திருக்கணும். ஆனால் இருப்பது வெறும் 4 தான் இருக்குது. அப்போது இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அன்ஃபில்டு ஆர்பிட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலன்ஸ் ஆர்பிட், லாஸ்ட் ஆர்பிட்டை வேலன்ஸ், இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இங்கே சிலிக்கானுக்கும் ஜெர்மானியத்துக்கும் ரெண்டுமே 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் 4 இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இதுக்கு பேர் டெட்ரா வேலண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு பேர். இந்த மாதிரி இருந்ததுக்கு பேர் வந்து டெட்ரா வேலண்ட் ஆட்டம்ஸ்னு பேர். இந்த மாதிரி 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய கேட்டகரி தான் சிலிக்கான், ஜெர்மானியம் செமிகண்டக்டர்ஸ். இது எப்படி வந்து செமிகண்டக்டராக பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் கேள்வி. இப்போது நான் சிலிக்கான் ஆட்டம் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நமக்கு சிலிக்கான். சிலிக்கானுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே +4 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடியது. இப்போது இது ஒரு மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிலிக்கான் ஆட்டத்துக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அட்ஜசைட் சைடில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஆட்டத்துக்கும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இது என்ன ஆகும்னா இந்த சிலிக்கான் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரானும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கோவலண்ட் பாண்ட், ஸ்ட்ராங் பாண்ட் கிரியேட் பண்ணும். அதேமாதிரி இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சிலிக்கானும் நடுவில் இருக்கக்கூடிய சிலிக்கானும் சேர்ந்து ஒரு கோவலண்ட் பாண்ட், சிமிலர்லி இந்த பக்கம் ஒரு கோவலண்ட் பாண்ட், சிமிலர்லி இந்த பக்கம் ஒரு கோவலண்ட் பாண்ட். இதே மாதிரி எல்லா சிலிக்கான் ஆட்டமும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தோடு சேர்ந்து கோவலண்ட் பாண்டை கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணுறதுனால அது ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். இந்த பாண்ட் இன்ஆக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஆட்டமும் பாண்டு கிரியேட் பண்ணி
டோட்டல் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எந்த எலக்ட்ரான்ஸுமே இருக்காது. பட் திஸ் இஸ் பாசிபிள் அட் 0 கெல்வின். அப்சல்யூட் 0 டெம்பரேச்சரில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹீட் கொடுத்தோம், டெம்பரேச்சர் ஆட் பண்ணும் பொழுது என்ன ஆகிடும்னா, ஏதாவது ஒரு எலக்ட்ரான், இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இந்த சைட்டை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து இப்படி வெளியே வந்துடுது. வெளியே வந்துருச்சுன்னா இது ஃப்ரீ டு மூவ். இது இந்த மெட்டீரியலில் எங்கிட்ட இருந்தாலும் மூவ் ஆகலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு எம்டி சைட், ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் ஹோல். எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது இது பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த ஹோலை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கிள் அப்படின்னு நம்ம ஃப்ளோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தியரியில் சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு எம்டி சைட் அப்படிங்கிறது இட் இஸ் எ டெஃபிசிட் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் இல்லாமல் எம்டி சைஸ் இருக்கும். இப்போ இங்கிருந்து வெளியே வந்த இந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா, நியர்பையில் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி இங்கே வந்துடலாம். இந்த இடத்துல எலக்ட்ரான் இருந்த இடத்துல ஒரு எம்டினஸ் கிரியேட் ஆகலாம். அப்போ என்ன ஆச்சு, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் எனிவேர். ஏற்கனவே இங்கே ஒரு ஹோல் இருந்தது, இங்கே எலக்ட்ரான் இருந்தது. இப்போ என்னாச்சு, இந்த ஹோல் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சு. இங்கிருந்து எலக்ட்ரான் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இது எலக்ட்ரானோட மூமெண்ட், ஹோலோட மூமெண்ட். இப்படியாக இந்த சார்ஜ் பாசிட்டிவாக கிரியேட், இந்த பாசிட்டிவ் ஹோல்ஸ் அதனுடைய மூமெண்ட் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் தட் இஸ் ஃப்ரீலி மூவிங் டு எனிவேர் வித்தின் திஸ் மெட்டீரியல். ஸோ அப்போது இந்த மூவிங் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா, திஸ் வில் கான்ஸ்டியூட் ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் இல்லையா. இப்போ அப்சல்யூட் 0 கெல்வினாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் அட்ஜசன்ட் மெட்டீரியல், அட்ஜசன்ட் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட கோவலன்ட் பாண்டில் ஸ்ட்ராங் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கிறதுனால அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ ஒரு சைடு இருந்து இன்னொரு சைடு வந்துட்டு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ நோ கண்டக்டிவிட்டி, இட் வில் பிஹேவ் லைக் அன் இன்சுலேட்டர் when it is at absolute temperature 0 Kelvin. ஆனால் கொஞ்சம் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரான் அதனுடைய பாண்டிங் லொக்கேஷன்லேருந்து பிரேக் ஆகி வெளியே வந்து இட் இஸ் ஃப்ரீ டு மூவ். ஸோ அப்போ இந்த மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் எல்லா சைட்லையும் கிரியேட் ஆகுமானா ஆகாது, ஹியர் அண்ட் தேர் எங்கேயாவது கிரியேட் ஆகும். அதனால வெரி லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் அவைலபிள் ஃபார் த ஃப்ரீ ஃப்ளோ. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இதை வந்து ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் அப்படி சொல்லலாம். சார்ஜ் கேரியர்ஸ் in free condition, this will constitute for the conduction of electricity, right? This இந்த மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டிக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணும், ரைட். ஆனால் இது ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஒர்க் பண்ணுறதுக்கோ ஒரு டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ இப்படி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி டியூ டு தெர்மல் எக்ஸைட்டேஷனில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும் போதுமானதாக இருக்காது, ரைட். பட் ஒரு டெட்ராவேலண்ட் ஆட்டம் எப்படி செமிகண்டக்டராகவும் அட் 0 கெல்வினில், தென் ரூம் டெம்பரேச்சரில் எப்படி அது பார்ஷியல் கண்டக்டராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். இந்த இடத்துல டெட்ராவேலண்ட் ஆட்டம் அப்படிங்கும்போது சிலிக்கானுக்கு பதிலாக நீங்கள் ஜெர்மானியத்தை அப்படியே தூக்கி ஃபிட் பண்ணாலும் இதே தான் கான்செப்ட். ஆனால் இது ஒரு டிவைஸ் ஃபேப்ரிகேஷனுக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்ததா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் they are coming into pictures. அதாவது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கூடுதலாக ஒரு இம்பியூரிட்டியை, ஒரு ஃபாரின் ஆட்டத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இங்கே இந்த ஆட்டமில் எந்த லொக்கேஷனில் ஃபிட் ஆக போகுது, அது எப்படி இன்னும் கூடுதலான கண்டக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.